Hey, hello guys, நான் தான் மிஸ்டர் சிங்கிங் பாய். நான் தான் உங்க மிஸ்ஸஸ் ஆஃப் மிஸ்டர் சிங்கிங் பாய். போன வீடியோ லவ் ஸ்டோரி போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். எல்லாரும் அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். எங்கள் மேரேஜ் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோ எல்லாரும் மறக்காம பாருங்கள். சரி, போயிடலாம் ஸ்டோரி உள்ள. ஹே ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ் ஸ்டோரி உள்ள போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி போவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. கீப் சப்போர்ட்டிங். எல்லாரும் நாங்கள் நிறைய வீடியோ இனிமேல் மேக் பண்ணி போடுவோம். ஏன்னா எங்களுக்கும் இப்போ தான் யூடியூப்லேயோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது அந்த வீடியோ மூலிமா. எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம். சரி, நாங்கள் மேரேஜ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதால எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தால் தான் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணிப்போன்னு எங்களுக்கே பிளான் இல்லை. ஜெம் டிவியில் ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லியிருப்போம் இன்டர்வியூவில் நாங்கள் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு தான் மேரேஜ்லாம் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம், அதால் தான் நாங்கள் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் பண்ணுவோம் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எங்களுக்கு பிளானே இல்லை, அந்த மைண்டே இல்லை. நாங்கள் மேரேஜ் பண்ணுற மைண்டே இல்லை. எல்லாரும் செட்டில்மெண்ட்டாக இல்லை, நல்லா எல்லாமே காசாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எல்லாமே இது பண்ணிட்டு தான் நம்ம மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தோம். நல்லா ஜெம் டிவிலே நாங்கள் சொல்லியிருப்போம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேரேஜே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பட் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவும் எங்களுக்கே பிளான் இல்லை. எல்லாம் வந்து கடவுளோட இது தான். கடவுள் தந்த வழியில் நாங்கள் போயிட்டோம், வேறு எதுவும் இல்லை. எல்லாரும் சொல்கிறீங்க ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. யாருக்குமே அதுதான் போன வீடியோலேயே சொன்னேன். வெளியில் வந்து பார்க்கறதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோற்றத்தை வச்சு எடை போட்டக்கூடாது. நாங்கள் எல்லா ப்ரூஃபோடு தான் மேரேஜோ பண்ணிக்கிறோம். ப்ரூஃப் எங்கெங்கே காட்டணுமோ எல்லாத்துலேயும் காட்டிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து அந்த ஜெம் டிவிலேயே ஒரு இன்டர்வியூ மேரேஜ் ஆன அப்புறம் சொல்லியிருப்போம். நாங்கள் ப்ரூஃபோடு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அது யாருக்கும் தெரியலனா போய் பாருங்கள் வீடியோவை. சரியா? அது இல்லாத ஒரு நிறைய பேரை ஹேட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாங்கள் இந்த வீடியோவில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நிறைய பேர் ஹேட் பண்ணிக்கிறோம். எல்லாமே சரியாயிடுச்சு. கடவுள் எல்லாமே கடவுள் தான். மேரேஜ் ஆக வச்சு எல்லாத்தையும் அந்த வந்த ப்ராப்ளமையும் சரி பண்ண வச்சு எல்லாமே கடவுள் தான். கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடுச்சு. நாங்கள் இந்த வீடியோ மூலிமா அவங்ககிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறோம். வந்து மேரேஜுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணலை, அவங்களுக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது மேரேஜ் நடக்க போகிறது. அதால் தான் நாங்கள் நிறைய பேருக்கு இன்வைட் பண்ண முடியல. கண்டிப்பாக அதுவும் நாங்கள் பண்ண தப்பு தான். நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா வந்து எல்லாரும் கேட்குறாங்க, வெளில போகல பார்த்தியா மேரேஜ் பண்ணிட்டேன், ஒரு வார்த்தை கூட சொல்ல. எல்லாருக்கும் சாரி. நான் சொன்னவங்க பாதி பேருக்கு சொன்னேன், எல்லாருக்கும் சொல்ல முடியல. நாங்கள் வந்து எங்களுக்கு ஆசையை வந்து மேரேஜ் வந்து செம்ம கிராண்டாக பண்ணணும் தான் ஆசை. பட் இந்த போல் நடக்கும் நான் தான் சொல்லிட்டேனே, இந்த போல் நடக்கணும் எங்களுக்கே தெரியாதுன்னு. அப்போது நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? பட் எல்லாருக்கும் சாரி. கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல விசேஷம்னா கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ சரி எல்லாரும் வந்து கேட்குறீங்க, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, வளையல் போட்டுன்னு பண்ணுறாங்களே, மஞ்சள் பூசணி பண்ணுறாங்களே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களே. மேரேஜ் ஆகிட்டா வேறு எப்படிமா இருப்பாங்க? மஞ்சள் பூசி தான் ஆகணும், வளையல் போட்டு தான் ஆகணும். அதுக்குன்னு ப்ரெக்னென்ட் எல்லாரும் கேட்குறீங்க, ப்ரெக்னென்ட்டானு. ப்ரெக்னென்ட்லாம் இல்லை. கண்டிப்பாக அந்த போல் ஏதாவது இருந்துருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே எங்களோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் எங்களோட எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இனிமேல் நீங்களே எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க போல் நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு இனிமேல். கண்டிப்பாக இப்போ வந்து அதுக்கு பிளான் இல்லை. நாங்கள் வந்து எங்களோட வளர்ச்சி ஏதாவது பார்த்துன்னு வரோம். இன்ஸ்டா யூடியூப் சரி, நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் தெரியணும், நல்லா எப்படி சொல்கிறது, அதுக்கோசம் தான் நாங்கள் டைம் எடுத்து வீடியோ பண்ணுறோம். நாங்கள் கண்டிப்பாக இப்போ அதில் தான் வந்து எங்கள் மைண்ட் செட் ஃபுல்லாக நாங்கள் இன்ஸ்டா யூடியூப்பு அந்த போல் விஷயத்தில் தான் நாங்கள் எங்கள் மைண்ட் இருக்குது. அதனால் மீதி எதுக்கும் எங்களுக்கு பிளான் இல்லை. இனிமேல் நாங்கள் நிறையா வீடியோ போடுவோம். எதாவது நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. மேரேஜ் ஆகிட்ட அப்புறம் சமையல் விஷயம்லாம் எல்லோரும் கேட்கணும். சமையல் விஷயம்லாம் வந்து வேறு லெவல். சமையல் விஷயம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, எதுலையுமே குறை இருக்காது. ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, பிரியாணி வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாமே அச்சு கழிச்சிடுவாங்க நம்ம பிஸ்னஸ் வந்து. அந்த போல் சிங்க பெண்மணி ரொம்ப பெருமையாக இருக்குதா. தரமாக செய்வாங்க, எல்லாமே தரமாக செய்வாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்ன மேரேஜ் பண்ணிட்டேன், என்ன சமைக்க தெரியும்னு. இவங்க ஃப்ரெண்டுக்கே இவங்க சொல்லுவாங்க, இந்த போல வை குழம்பு, இந்த போல பண்ணு,
இதை போடு அதை பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. சூப்பராக செய்வாங்க எல்லாமே. சாப்பாடு விஷயம்லாம் வந்து எதுவுமே இல்லை. எதாக இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அதனால அதுக்கெல்லாம் குறை இல்லை. யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், என்னோட மேக்கப் வீடியோ போட சொல்லி. நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், வெறும் ஐலைனரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவேன். ஓவராக இருக்குது மேக்கப் அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்கப்லாம் அவ்வளோவா போட மாட்டாங்க அவங்க. மேக்கப்னா நம்ம க்ரீமு அந்த போல் எல்லாம் போடுவாங்க. நான் கேட்பேன் ஏதாவது க்ரீம் ஒன்று வேணுமா, ஃபேஸ் க்ரீம் எதாவது வேணுமான்னு. அதெல்லாம் எனக்கு வேணாம், அது போட்டு என் ஃபேஸ் எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னன்னா ஐலைனர் லிப்ஸ்டிக் மாதிரி தான் போடுவாங்க. மீது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்கப் திங்ஸில். எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். ஒரு கமெண்ட் படித்தோம் யூடியூப்லேயும். அதுக்கோசம் தான் இந்த இதுவே சொன்னோம். அது ட்ரெஸ் கலெக்ஷன் போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ட்ரெஸ் கலெக்ஷனும் ஒரு நாள் நாங்கள் போடுறோம். அவ்வளோவா ட்ரெஸ்ஸு இல்லை, பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் கலெக்ஷனும் போடுறோம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க வெளில போனாலே, உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, நீ நாத்திர வீட்டுக்கு விட்டு வெளில வர, வீட்டை விட்டு ஏன்டா வெளில வர, போய் வீட்டுக்கு போகிறா நான் கேட்க போகிறாங்கடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாத மேரேஜ் ஆயிடுச்சுனாலே இதே தொல்லை தான் ப்ரோ அப்படின்னு வேற சொல்கிறாங்க நம்மகிட்ட. நான் இப்போ வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியல. ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ தெரியும், நீ ஏன் ப்ரோ அப்படி பேசுகிறேன், உங்கள் வீட்டில் தொல்லியாக தான் என்கிட்ட அப்படி ஏன் ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அவங்க வீட்டில் தொல்லியாக இருக்கிறதால அவங்க பொதுவாக அப்படியே நினச்சிட்டாங்க மேரேஜ் ஆனாலே தொல்லைன்னு. நம்மளுக்கெல்லாம் அந்த போல் இல்லை. நான் இப்போவும் நான் கச்சேரி போயின்னுக்கிறேன். நான் வந்து தொல்லை இல்லைன்னு சொல்லலை, ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவேன், எங்கே இருக்க என்ன பண்ணுற. அது வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், லவ் ஸ்டோரிலையும் மேரேஜ் ஸ்டோரிலையும் சொல்லியிருப்போம். நாங்கள் எங்கே போனாலும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதை நான் தொல்லைன்னு சொல்ல. மிச்சபடி வேறு ஏதாவது சம்திங் சண்டை அந்த போல் ப்ராப்ளம் ஏதாவது அவங்க வீட்டில் இருக்குமான்னு தெரியல. அது மூலிமா சரி இவனும் மேரேஜ் ஆகிடுச்சு, இவனுக்கும் இந்த போல் தான் அவங்க வீட்லேயும் இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா தெரியல. அந்த போல் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நான் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் போய் இருந்தாடுறேன். நான் பசங்களோட பேசுவேன் ஜாலியாக. அந்த போல் இவங்க கூட இது பண்ணதா அந்த போல் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க வீட்டில் ப்ராப்ளம் தான் அவங்க தான் கரெக்ஷன் பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அவள் தான் நம்மளால் சொல்ல முடியும். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கோசம் தான் இந்த பாயிண்ட்டே நான் பேசுகிறேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. யாரோ அந்த போல் கேட்க வேண்டிய வேலை இல்லை, கேட்க வேணாம் யாரோ அந்த போல். ஏன்னா நம்ம ப்ராப்ளமே நிறையா இருக்குது. மற்றவங்க ப்ராப்ளத்தை நம்ம போய் பார்க்கக்கூடாது எப்பயுமே. நம்ம ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யவே இங்கே வந்து நம்மளுக்கு போதிய டைம் இல்லை. ஆனால் வந்து மற்றவங்களோட ப்ராப்ளத்தை எடுத்து போட்டுன்னு பேசுறது அதெல்லாம் எதுக்கு, இனிமேல் அந்த போல் பேச வேணாம். அப்புறம் வந்து நான் வந்து ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்கனாச்சும் ட்ரெண்டாக இருந்தாங்க, இவங்க ட்ரெண்டாக இருக்கும் போது தான் நான் பேசினேன். அப்புறம் வந்து இவங்க கூட ரீல்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் ரீச் ஆனேன். நான் நினச்சி கூட பார்க்கல ரீச் ஆவேன். நாங்கள் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுற மைண்டே இல்லை. ஆனால் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம். அவங்க வீட்டில் பார்த்தாலும் ரொம்ப ப்ராப்ளம். எங்கள் வீட்டுக்கும் தெரியாது நாங்கள் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுவோன்னே தெரியாது. நாங்கள் பண்ணோம், பட் இவ்வளோ வைரலாக ஆகும்னு தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் பண்ணுவேன். நான் பசங்களோட ஜாலியாக அதான் எப்பயுமே என்ஜாய் பண்ண ஜாலியாக இருப்போம். நாங்கள் பசங்களோட வீடியோ பண்ணி தான் இருப்போம் எப்பயுமே. ஆனால் இவங்க கூட பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது எல்லாம் பண்ணுறது ஹெட்வேர்ட். அது நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் தான் பேர். ஆனால் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூட ஆள் இருக்காது, நாங்களே தான் எங்கேயாவது வச்சு எடுப்போம். இப்போயும் அந்த போல் தான் வச்சு எடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ கூட நாங்களே செவுத்து மேலே வச்சு எடுத்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி கூட ஆள் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வருவோம் நாங்கள் நினச்சி பார்க்கல. இப்போ வரைக்குமோ எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னா நாங்கள் கூட்ட மாட்டோம், யாரையும் கூட்ட மாட்டோம். யாரையும் நம்பி நாங்கள் இல்லை. அந்த போல் நாங்கள் யாரையும் கூப்பிட மாட்டோம். இந்த போல் ஒரு மாதிரி மூஞ்ச சொல்லிப்பானுங்க. நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த போல அந்த போலரா அப்படி சொல்லுமா ஏதாவது மூஞ்ச சொல்லிப்பாங்க. டேக் பண்ணா பரவாயில்ல, நாங்கள் தப்பாக பண்ணிட்டு பண்ணால் ஏதாவது மூஞ்ச சொல்லிப்பாங்க. இப்போயாவது பரவாயில்ல, ஒன் டேக்லேயே துர்கா வந்து ரீல்ஸ் வீடியோலாம் பண்ணிடுறா. அப்போல்லாம் வந்து ரொம்ப மோசம், பண்ணவே மாட்டா, ஒழுங்காகவே பண்ண மாட்டா வீடியோவே. எல்லாம் இப்போ வரைக்கும் ஆனால் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோவுக்கும். நாங்கள் பண்ணுறது எங்களையும் ஒரு ஆளாக மதிச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அது வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது பெருமையாக இருக்குது. பண்ணுறவங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்லலை. பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா அவங்களாம் கொஞ்சம் எங்கள் நிலமையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எந்த நிலமையில இருந்து எடுக்கிறோம் அது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்தால் மற்ற கஷ்டம், மற்றவங்களுக்கு வந்தால் வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, ஆமாம் எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ வந்து எனக்கு வந்தால் அது கஷ்டம், அவனோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது, அவன் சொல்லவும் மாட்டான்.
சரியா? நாங்களும் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்ல. குட் கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து எங்களை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிருங்க. நீங்கள்லாம் நாங்க இல்லை. எல்லாரும் சேஃபா இருங்க, எப்பயுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த போல பேட் கமெண்ட் பண்றவங்களும் சரி, பேட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பேட் கமெண்ட் பண்ணினே இருங்க. ஆனா எங்க கஷ்டத்தையும் நீங்க புரிஞ்சுக்காம பண்றீங்கன்னா, நாங்க சொல்லியும் நீங்க பண்றீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்கலாம் கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நாங்க அதை பெருசா நினைச்சிக்க மாட்டோம். நாங்க ஆள் இல்லாம நாங்களே எடுப்போம், நாங்களே எங்கன்னா அது வந்து நாங்க வந்து ஸ்கிரீன் முன்னாடி வந்து கை கால் ஆட்டினு சிரிச்சுன்னு தான் உங்களுக்கு தெரியுது. நாங்க ஸ்கிரீனுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு வரோம். நாங்க என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நாங்க வந்து உங்க முன்னாடி நாங்க வந்து சிரிச்சா போல தானே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன நினைச்சுப்பீங்கப்பா, சரி நாங்க ஜாலியாகிறான், அவன் வீடியோ பண்றான், அவன் சம்பாதிக்கிறான், இது பண்றான். இன்னும் அதெல்லாம் இது மோஸ்ட்லி மேரேஜ் ஆகிட்ட அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் உனக்கு தான் வீடியோ நிறைய வியூஸ் போகுது, நான் நிறையா சம்பாதிக்கிற போல. இது வரைக்கும் நாங்கள் வந்து இன்ஸ்டா யூடியூப்லேருந்து ₹1 சம்பாதிக்கலை. ₹1 இன்ஸ்டா யூடியூப்பால் வந்து எங்களுக்கு ₹1 நாங்கள் சம்பாதிக்கலை. ஏதாவது ப்ரமோஷன் வரும், மிச்சபடி வந்து நாங்கள் வந்து எதுலையுமே சம்பாதிக்கல. இந்த யூடியூப்லேருந்து எங்களுக்கு வர மணியோ எதுவும் வரல, இன்ஸ்டாலேருந்து எந்த மணியும் எங்களுக்கு வரல. நாங்கள் வந்து எங்களை மதிச்சு பார்க்குறாங்கல்ல, ஒரு 4 பேர் எங்களை மதிச்சு பார்க்குறாங்கப்பா, அக்கா அண்ணா சரி தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மதிச்சு பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கோசம் நாங்கள் டைம் எடுத்து எல்லா வீடியோவும் பண்ணுறோம். சரி, இதுவும் நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதால தான் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் தொந்தரவு பண்ணுகிறா காலிலேருந்து அவங்க கேட்டாங்கல்ல. நானும் சொன்னேன், நான் நேற்றே சொல்லிட்டேன் நம்ம வீடியோ பண்ணோம், எல்லாம் கேட்குறாங்க. அப்படிதான் வீடியோ பண்ணுறோன்ட்டு ஆள் இல்லாமல் சரி நம்ம எங்கே வச்சு எடுக்கிறது, மழையாக இருக்குது இந்த நேரத்தில் எங்கே வச்சு எடுக்கிறது அப்படின்னு தள்ளி போயின்னு இருக்குது. சரி, ரொம்ப கமெண்ட்ஸ் வந்து மேரேஜ் எப்படி பண்ணீங்கன்னு தான் வருது. அதால் தான் நான் இவங்களை தொல்லை. இதனால தான் மேரேஜ் பண்ணோம். இதுதாங்க மேரேஜ் ஸ்டோரியே. பர்சனல் ப்ராப்ளம் கொஞ்சம் வீட்டில், எங்களுக்கே தெரியாது நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு. இதனால தான் மேரேஜ் பண்ணோம். இது வந்து டீட்டெயிலாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பட் ஆனால் அது மறுபடியும் சொல்லி நாங்கள் வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை யாரையும். அதனால தான் இதை வந்து பிளாங்காக சொல்கிறோம். அதான் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் மேரேஜே நடந்தது. நாங்கள் கிராண்டாக பண்ணோம், உங்களோட ஆசை கிராண்டாக பண்ணோம், ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிலாம் ஆசை. பட் வந்து எதுவுமே நடக்கலை. அதுவும் கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒரு சில பேருக்கு தெரியாது. எங்களுக்கு பிடிச்சதான் மேரேஜ் பண்ணோம், இருந்தாலும் எங்கள் சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. அப்புறம் வந்து மேரேஜுக்கும் லவ்வுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தா, லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க. நான் வெளில போயிட்டு வந்தாலும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் மெசேஜ் பண்ணதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என் கூடவே இருக்கிறாங்க, அதனால எனக்கு சுத்தமாக இருக்குது. நாங்கள் இதே போல் எப்பயுமே இருப்போம், நாங்கள் நிறையா சண்டை போடுவோம். மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் லவ் பண்ணும்போது நான் எங்கள் வீட்டில் இருப்பேன். என்னால் மட்டும்தான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியும், அவரால் எனக்கு ஃபோன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் பண்ணால் நான் மாட்டிப்பேன். அதால் வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணால் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க குரல் கேட்டோடனே நான் கட் பண்ணிடுவேன். சரி இங்கேயோ இருக்காங்க போல் அப்படின்ட்டு ஆன்லைனுக்கு வருவாங்க. நான் கால் பண்ணோடனே ஆன்லைனுக்கு வந்துடுவாங்க. ஆன்லைனில் வந்தோடனே மெசேஜ் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம்னா என் கூடயே தான் இருக்கிறாங்க. எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எந்த வேலையானாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம். நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுலலாம் குறை சொல்ல முடியாது. அப்புறம் வந்து எந்த கால்ஸ் இருந்தாலும் நாங்கள் பயப்படவே. ஆனால் இப்போ யாருக்கும் நாங்கள் பயப்படத்தும் இல்லை. நாங்கள் எங்கேயாவது போனால் கூட யோசிச்சு இப்போலாம் இப்போ வந்து அப்படி யோசிக்கிறது. சரி நம்ம மேரேஜ் யாருன்னா என்ன சொல்ல போகிறா, இப்போதான் ஃபர்ஸ்ட் யோசிப்போம் பண்ணோம் அப்படி பை பண்ணோன்னு. இப்போ வந்து எல்லாம் இல்லை, ஹாப்பியாக தான் இருக்குது, லைஃப் நல்லா போயிருந்து இப்போ வரைக்கும் தான் போயின்னு இருக்குது. இவங்களுக்குன்னா எனக்கு அவங்க அவள் தான். நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த சந்தோஷம் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம். எங்களுக்கும் நிறையா கஷ்டம் இருக்குது. ஒரு ஆள் வந்து சந்தோஷமாகவே இருக்கும், மனுஷனாக இருந்தால் இன்பம் துன்பம் அந்த போல் தான். சந்தோஷம் ஒரு சைடில் இருந்தாலும் கஷ்டமும் ஒரு சைடில் இருக்குது. எப்படி சொல்றதுன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஏதாவது மணி, அந்த போல் கடன் பிரச்சனை, அந்த போல் நிறையா இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேரேஜ் ஆகி நாங்கள் வந்து நான் வந்து ஒர்க்கெலாம் போனேன். மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க்கெலாம் போனேன், சில ஒர்க்கெலாம் போனோம். சொல்லேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் கஷ்டப்பட்டாங்க. நான் அனுப்பவே மாட்டேன். சரி அவங்களே போகிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணலை. மேரேஜுக்கு அப்புறமும் லவ் பண்ண மாதிரி தான் அந்த அன்பு தான் இருக்குவோம்.
எப்படி சொல்கிறது, குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருக்குது, கஞ்சா அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த பழக்கம்லாம் இவனுக்கு இல்லை. ஆனால் நான் எப்போவும் சொல்லியிருப்பேன், நான் அந்த வீடியோவில் பார்த்தாலே அதுலேயே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், அந்த போல் பழக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் பார்க்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல நான் போயிட்டு வந்தாலும் அப்படி தான் எல்லோரும் கேட்பாங்க, கஞ்சா அடிக்கிறானா குடிக்கிறானா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த பழக்கமே இல்லை அவங்களுக்கு. அதே போல் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் கேட்குறீங்க, ப்ரோ இந்த போல் ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களான்னு. இந்த வீடியோ மூலிமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஒரு கண்ணாடி போல் எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுவோம், அதே போல் யாராக இருந்தாலும் எங்ககிட்டயும் ஜாலியாக க்ளோஸ் ஆகிடுவோம் ஒன்று. பட்டு துரோகம் பண்ணாதான் எங்களுக்கு யாருமே பிடிக்காது. துரோகம் பண்ணால் எதுவுமே பிடிக்காது எனக்கு. கூட இருந்துன்னு இந்த போல் வேலையெல்லாம் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. மேரேஜுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம், இப்போ வந்து ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னோம்ல. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நான் தான் போவேன், தனியாக போவேன். இப்போ வந்து கூட்டினு வா சிஸ்டரை கூட்டினு வா எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. அந்த போல் தான் இப்போ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ஒன்றா தான் போவோம். ஏதாவது ஒரு கடைக்காக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றா தான் பண்ணுவேன். எங்கே போனாலும் எனக்கு கூட்டின்னு போயிடுங்க என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும், வீட்டில் இருந்தால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஃபோன் இருந்தால் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபோனும் இல்லை, என்னோட ஃபோனும் இல்லை. இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்கு கூட என்னோட ஃபோன் இல்லை. அதுதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோட ஃபோன் வந்து ஒஞ்சிச்சு, அது இன்னும் வரல. பட் இருந்தாலும் வீடியோ போடணும், எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோனும் வந்து நாங்கள் வாங்கி வீடியோ போடுறோம். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நாங்கள் சிரிச்சுன்னு பேசுறது, வீடியோ போடுறது, ரீல்ஸ் பண்ணுறது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அந்த போல் தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஒன்றா போவோம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா போகிறோம். எல்லாரும் எங்களை கூப்பிட்றாங்க, எங்கே கூப்பிட்டாலும் என் சிஸ்டரை கூட்டினு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு மட்டும் தான் நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு யோசிப்பேன். இப்போ வந்து நான் ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்கும் இது பண்ணணும். அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. வீட்டுக்குன்னா சரி எல்லாருக்கும் தெரியாமல் சர்ப்ரைஸாக எடுத்து தருவாங்க. என் பர்த்டேக்கெலாம் நான் அழுதுட்டேன். அவங்களே கேளுங்க, எனக்கு பர்த்டே நாளைக்கு பர்த்டேனா இப்போ வரைக்கும் என் கையில் ட்ரெஸ்ஸு வரல. பர்த்டே அன்றைக்கும் ட்ரெஸ்ஸு வரல. மதியமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரம் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டுற டைமில் எப்போ ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு தான் என் பர்த்டே ட்ரெஸ்ஸே என் கையில் வருது. பர்த்டே அன்னைக்கு சாயந்தரமாக தான் என் கையில் வருது என் பர்த்டே ட்ரெஸ்ஸு. அப்போ எப்படி இருந்திருக்கும், நான் அழுகுறேன். எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் தான். எனக்கு வந்து எதா இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ண தானே ஒரு கிக் இருக்கும் லைஃப்ல. எதா இருந்தாலும் அப்பதானே மறக்க மாட்டாங்க. அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணேன். எதுவுமே என்கிட்ட காசும் இல்லாத போல, எதுவுமே பண்ணாத போல தான் இருந்தோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 hours ஒரு 1.5 hours வந்து நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணோம், டெக்கரேஷன் எல்லாமே. இவங்களே யோசிச்சுட்டாங்கப்பா இவ்வளோ பண்ணிக்கிறானா. நான் சொல்லிட்டேன், இது கோச்சிக்காதி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை. ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை, என் கண்ணில் ட்ரெஸ்ஸு கூட காட்டல. ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாங்க, அது நல்லா தான் இருந்தது. மேரேஜ் முன்னாடி வந்து அதே போல தான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அதனால நான் யோசிச்சுட்டேன், இவங்க இப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க நம்ம செலிப்ரேஷன் பண்ணோன்னு. அதனால ஒரு 2 week முன்னால இருந்தே என்கிட்ட காசு இல்லாத போல தான் காட்டிக்கணும் இவங்க கிட்ட. எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா சொல்லிட்டாங்க என்கிட்ட எதுவும் கேட்காத, எதையும் நோண்டக்கூடாது, இந்த ஆப்ல போய் நோண்டக்கூடாது, அந்த ஆப்ல போய் நோண்டக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி வச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னால் இருக்கவும் முடியாது. அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க சொன்னாதானே அதை பார்க்கணும்னு தோணும், அதை நோண்டணும்னு தோணும். நான் என்ன பண்ணுவேன், சரி இவங்க இல்லாத டைம்ல தினமா நோண்டி பார்ப்பேன். அதுதான் பர்த்டே மட்டும் இல்லை, நிறையா சர்ப்ரைஸ் கொடுப்பேன் துர்காவுக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் சர்ப்ரைஸாக துர்காவுக்கு ஒரு சின்னதாக சாப்பிட்றது, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அது அவளுக்கு தெரியாமல் வாங்கி போய் கொடுக்கும்போது தான் அவள் வந்து சந்தோஷப்படுவா. அவகிட்ட சொல்லிட்டே போய் வாங்கி போய் கொடுத்தா அது வந்து ரியாக்ஷனே காட்ட மாட்டேன். எனக்கு வந்து அவள் சந்தோஷப்படுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால அவளுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணாதான் அவன் வந்து சந்தோஷப்படுவான். அவளுக்கு தெரிஞ்சு பண்ணாது அவள் பெருசாவே கேர் பண்ணிக்க மாட்டான். அதனால அவள் சந்தோஷப்படுறது எனக்கு பிடிக்கிறதால அவளுக்கு தெரியாம எல்லாமே ஒரு திங்ஸும் எல்லா திங்ஸும் அவளுக்கு எல்லாமே அவளுக்கு அப்படி பண்ணும்போது அவள் ஃபேஸ்ல ஒரு சந்தோஷம் தெரியும். மீதி சும்மா பண்ணனா அதுமே அப்படியே ரியாக்ஷனே இல்லை. அது எப்ப தெரியுமா, அந்த சண்டைலாம் போட்டு சமாதானம் ஆகல கொஞ்சம். இப்போ நாங்க சண்டை போடுவோம், ஆனா இப்போ வந்து நாங்க ஒன்னே பேசுவோம், அப்ப நாங்க பேச மாட்டோம். அப்போ வந்து துர்கா தான் வந்து பேசுவாங்க. இப்ப நான் போய் பேசுறேன்.
துர்காவும் இப்போ வந்து பேசுகிறா. அப்போ வந்து நாங்கள் அப்படியே 2 பேரும் முறுக்கின்னு இருப்போம் மேரேஜ் முன்னாடி. நாங்கள் மேரேஜுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒன்றே சண்டை ஆனால் ஒன்றே பேசிப்போம். ஜாலியாக இருக்குது, லைஃப் ஜாலியாக இருக்குது, அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்குது. நாங்கள் 2 பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த லைஃப்பே வந்து ரன் பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதை நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி எல்லாருக்கும் போடுவோம். இந்த போல் எல்லாருக்கும் தெரியணும். உங்களுக்கு ஏதாவது தெரியலனாலும் நீங்கள் ஏதாவது கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ லவ் ஸ்டோரி அதை பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். எங்களுக்கு கல்யாணம் எதனால் நடந்ததுன்னா ஒரு பெரிய பர்சனல் ப்ராப்ளத்தால் தான் மேரேஜ் நடந்தது. எங்களுக்கே நடக்கும்னு தெரியாது. உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணலையா, சாரி, எல்லாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். இனிமேல் வந்து நம்ம எதாவது சொல்லிட்டேனே, நீங்களும் என்னோட ஃபேமிலி, நீங்களும் என்னோட ஃபேமிலியில் ஒருத்தர். நாங்கள் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன்றே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கோசம் நீங்கள் வந்து கோடம்பாக்கம் காண சக்தி மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஒன்றே எது போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களையும் நீங்கள் அந்த போல் வந்து எங்களை பார்க்கணுமா, நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு நாங்கள் வந்து பெரிய ஆளாக தெரிஞ்சோன்னா அது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நாங்கள் யார்கிட்டையுமோ அந்த போல் காட்டிக்கவும் மாட்டோம். நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்போம். எங்ககிட்ட அன்பாக இருந்தால் அன்பாக இருப்போம், கண்ணாடி போல். அதுதான் ஏற்கனவே சொன்னோம், கண்ணாடி போல். நாங்கள் எனக்கு நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்களோ அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். அந்த போல் தான். உங்களுக்கு நீங்கள் எங்களை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாங்க, கோடம்பாக்கம் வாங்க, யூடியூப்பில் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். எங்களை பார்க்கணுன்னா வாங்க, எங்ககிட்ட பேசணுமா நீங்கள் பேசுங்க, நாங்கள் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நாங்கள் தான் ஒரு இது யார் மனசுலையும் இருக்கக்கூடாது, அது எங்கள் மனசுலையும் இல்லை, யார் மனசுலையும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ மூலியமாக வந்து நிறையா பேருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளோவில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எங்கள் லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறோம். அவ்வளோலாம் நாங்கள் இன்னும் லைஃப்பில் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட எங்களோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுவோம், எங்களோட சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுவோம். இனிமேல் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து நிறையா வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுவோம், நிறையா கண்டென்ட், புது கண்டென்ட் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு யூடியூப்லேயும் வந்து நம்மளோட ஃபேமிலி இருக்கிறாங்க, நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போன வீடியோவில் பார்த்தோம், நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுப்போம். எங்களோட கஷ்டமாக இருந்தாலும் எங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்கு வந்து விளாக்லாம் கேட்டிருந்தீங்க, நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் விளாக்லாம் போட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் ஃபோன் இல்லை, அதனால தான் வந்து வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லா நடக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க, என்ன இருந்தாலும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் எங்ககிட்ட, நாங்களும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, அதை நாங்கள் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். நீங்கள்லாம் நாங்கள் இல்லை. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். எல்லோரும் பார்த்து புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, பாய்.